ஹாமி ஹலோடா. வெல்கம் டு தி பப்பிள் வேர்ல்ட். ஐம் யுவர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனோட எண்ட்லெஸ் சப்ஸ்டிஷனோட நெக்ஸ்ட் பார்ட். லாஸ்ட் பார்ட் போட்டு 5 month ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு ஸ்டோரி லைன்ஸ் மறந்துருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்ப போய் கேட்டு வாங்க, இல்லை இதே ஓகே அப்படின்னும் போது கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஒயன் அவங்களுக்கு தீயோட ஃபுல் ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. த சேம் டைமில் தீயோட அப்பாவுக்கு தீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்ற எல்லா விஷயமும் ராபின் மூலமாக தெரிய வருது. அவங்க ஜிமினை பார்க்கறதுக்காக வராங்க. ஜிமின் அவனோட வேர் ஹவுஸில் இருக்கான். ஜிமின் சார் உங்ககிட்ட பேசணும். வாயா வா. மாமனார் என்ன நல்லா இருக்க போல்? என் இடத்துக்கு வந்திருக்க. மொத்த டீலும் உங்கள்கிட்ட தான் குவியும். கொரியாவில் நல்லா நிறைய காசு பார்க்கலாமே. ஜிமின் சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இது எதையும் நான் வேணும்னு பண்ணல. நீ சொல்லுவ அதை நான் நம்பணும். இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கள் அப்பா கூட இருக்கீங்க. எங்கள் அப்பா கூட இருந்தீங்க. கூட எங்கள் அண்ணன் கூட இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் வயசில் பெரியவர். இதனால மரியாதை கொடுக்குறேன். இதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் பொண்ணை என் தலையில் கட்டிட்டீங்கள. இதெல்லாம் இல்லை சார். என் பொண்ணுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ நினச்சிக்கோங்க. என் பொண்ணை என் கூட அனுப்பிடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். உங்கள் பொண்ணை உங்கள் கூட அனுப்புறதா? எப்படி அனுப்புறது? இப்போ தான் அவங்க பொண்ணே இல்லையே. என்ன சொல்கிறது? கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல அவளை. சரி, உங்களுக்கு அந்த உறவெல்லாம் இருந்து போச்சு. அவள் என் வீட்டில் தான் இருப்பாள். எனக்கு சலிக்கிற வரைக்கும் அவளை டார்ச்சர் பண்ணி வேணும்னா அமுச்சு வைப்பேன். இல்லைன்னு வச்சுக்கேன், நானே போட்டு தள்ளுறேன். இதை கேட்ட அடுத்த செகண்ட் அவர் ஃபேஸில் இருக்க கலர் எல்லாம் அப்படியே போயிட்டு ரொம்ப பாலாயிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. சார் என்ன சொல்கிறீங்க? ஏன் காது கேட்கலையா? திரும்ப சொல்லவா? சார் என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க சார். இப்போ வந்துச்சு பாரு சார். நல்லா கெஞ்சு. ஆனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை அனுப்பலாம் முடியாது. இங்கே தான் இருப்பாள். என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுடுறான். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்காரு. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா அவர் சொன்னதுனால தான் தீ அங்கே வந்திருக்கா. அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. யாங் நிம்க்கு மட்டும்தான் சின்ன எங்கே இருக்கான்னு தெரியும். ஸோ அவர் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் யூகே கிளம்புறாரு. யூகே கிளம்பிட்டு அங்கே இருக்க ஜின்னோட பர்சனல் கார்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இப்படியே ஒரு 12 hours அப்புறம் யூகே போய் ரீச் ஆகிடுறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா அது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். ஜின் அங்கே இருக்கான். ஜின்னுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள். ஜின் அவளை ரொம்ப செக்யூராக சீக்ரெட்டாகவே அங்கே வச்சுருப்பான். அவளை பார்க்க வரும்போது மட்டும் எங்கே போகிறான், ஏது வரான், அவனோட ஃபோன் நம்பர், எந்த இருக்க கான்டாக்ட் எதுவுமே இருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கூட இருக்கும்போது அவன் ஒரு ஜின், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ யாங் நிம் அவங்கள பார்க்கறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஜின் செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். யாங் நிம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கான்டாக்ட் பண்ணாதீங்கன்ட்டு, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சார் எனக்கு வேறு வழி தெரியல சார். உங்களை தவிர என் பொண்ணை இப்போ யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் அப்படியே முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்து ஜின்னுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. தீக்கு என்னாச்சு? என்ன ஆகணும்? உங்கள் தம்பி என் பொண்ணு அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அணுவா கொண்டுட்ருக்கான். நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தானே என் பொண்ணை நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அவள் அங்கே என் பொண்ணை என் கூட அமுச்சிடுங்க சார். எனக்கு வேறு எதுவும் வேணாம். நீங்கள் கொடுத்த இந்த பவர், காசு எதுவும் எனக்கு வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு நான் கிளம்பிடுறேன். எங்கேயாச்சும் போயிட்டு என் பொண்ணோட வாழ்ந்துக்கிறேன். என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கள். என்ன சொல்லணும் சார்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்டீங்கல்ல, என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவன் பழசெல்லாம் மறந்துட்டான், உங்கள் பொண்ணு தான் என்ன நினைக்கிறான், அதனால் உங்கள் பொண்ணை அவன் கூட இருக்க சொல்லுங்கன்னு தானே சொன்னீங்க. அதுக்கு தானே நம்பி நான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் கல்யாணம் ஆகும் போது கூட
நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே. நீங்கள் அவளை பார்த்துக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல? ஆ அண்ணா, அங்கே அவன் ஒரு மிருகத்தை விட மோசமாக என் பொண்ணுக்கிட்ட அடிக்கிறான், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். அவளை என்னால் பார்க்க கூட முடியல. வீட்டுக்குள்ள ஜெயிலில் போட்டு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கான். யாங் நேம், ஒரு நிமிஷம், என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஜிம்முனாச்சு தியா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதாச்சு. சார், அது பழைய ஜிம்மன். இப்போ அங்கே இருக்கிறது பிஜே. யாங் நேம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. உங்கள் தம்பிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ அந்த பொண்ணு வயனை கூட்டு வந்து அவங்க வச்சிருக்கான். என் பொண்ணை அப்படியே ஒரு புழுவை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நிமிஷமும் அவளை கொடுமை பண்ணிட்டு இருக்கான். அவள் கத்துற சத்தம் அந்த வீடு தாண்டி வெளியில கேட்குது. அங்கே இருக்க ஒவ்வொரு காட்ஸும் வந்து எட்டு கதறானுங்க, உங்கள் பொண்ணை எப்படியாச்சும் கூப்பிட்டு போங்கன்ட்டு. அவன் காலில் விழுந்த, ஆனால் அவன் கொஞ்சம் கூட மதிக்கல. எனக்கு எதுவும் வேண்டாம் சார், என் பொண்ணை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே முன்னாடி நின்றுட்டு அழுதுட்ருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது சின்ன கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறத எதையுமே அவனால் நம்ப முடியல. அவனோட ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணி பார்த்தா ராபின்கிட்ட இருந்து நிறைய மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ ராபினுக்கு கால் பண்ணுறான். ராபினுக்கு கால் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவன் தள்ளி போயிட்டு பால்கனியில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போது ராபின் ஜின்கிட்ட தீக்கு என்னென்ன நடந்துச்சு, ஜிம்மன் அவனுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணான், எப்படி தீயை போட்டு அடித்தான், அதுக்கப்புறம் அவங்கள ரூமுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அப்யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இப்போது வயனை கடத்திட்டு வந்து கூட வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு அவனுக்கு ஃபுல் பாடி ஷேக் ஆகுது. ஏன்னா ஜிம்மன் வயலண்ட்டாக இருப்பான்னு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு வயலண்ட்டாக க்ரூவலாக ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவன் இந்த காலை கட் பண்ணிவிட்டு யாங்னம் கிட்டே போகிறான். யாங்னம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களையும் உங்கள் பொண்ணையும் அதில் நான் எடுத்துருக்கக்கூடாது. இப்போவும் சரி, இது என்னோட பொறுப்பு. அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் பத்திரமா அவளை உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரூமுக்கு போகிறான். இந்த பக்கம் ஜேகே அவன் வாயினை தேடிட்டுருக்கான். அவன் கொரியா முழுக்க போலீஸ் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பவர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போது ஜேகேயோட அப்பா அவரும் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த டிடெக்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லா ஸ்டேட்லேயும் டிடெக்டிவ்ஸை ஹையர் பண்ணி பர்சனலாக அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு எவ்வளோ தேட முடியுமோ அவ்வளோ தேடிட்டுருக்காங்க. அவள் எங்கே போனால் என்ன ஆனால் எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. அந்த டிரைவர் அவனும் எதுவுமே சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் ஒரு பர்சல் மாதிரி இருக்குது. அவன் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுமே கூட ஃபிலிக்ஸ் அமைதியாக, ஃபிலிக்ஸ் என்ன தான் ஜிம்மனுக்கு ஒர்க் பண்ணாலும் அவன் ஜெனியூனாக சௌமியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் சௌமின்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போது ரீசெண்டாக அவன் மேலே அவனுக்கு லவ்வும் இருக்குது. ஸோ இந்த மேரேஜ் தள்ளி போகிறது அவனுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமாக முடியணும்னு சொல்லிட்டு அவனும் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். இந்த டைமில் நம்ம வயன் இங்கே ஜிம்மனோட வீட்டில் இருக்கான். இப்போ ஜிம்மன் வெளியில் தான் போயிருப்பான். ஸோ அவன் வெளியில் வந்து பார்க்குறான், தீ இருக்கான். தீ கிட்டே போகிறான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஃபோன் கிடைக்குமா? என்ன ஃபோனா? இல்லை, அது வந்து இங்கே பாரு, நான் என் புருஷன் அவங்ககிட்ட பேசணும். நான் இங்கே தான் இருக்கேன்னு அவனுக்கு சொல்லணும். மற்றதெல்லாம் அவனே பார்த்துக்குவான். நான் இங்கேருந்து போனால் தான் உனக்கும் சரி எனக்கும் சரி ஜிம்மன்கிட்டேருந்து விடுதலை கிடைக்கும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு. இதை கேட்ட உடனே நீ கொஞ்சம் யோசிக்கிறான். இல்லை, ஜிம்மனுக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப கோவப்படுவேன். வேண்டாம்,
இங்கே பாருங்க, நீங்கள் வேறு என்ன வேணால் கேளுங்க, ஆனால் இது மட்டும் என்னால் பண்ண முடியாது. ஜிம்மனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. நான் நார்மலாக இருந்தால் வச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. இப்போ என்னால் எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஐம் சாரி. உங்ககிட்ட கேட்டது என் தப்பு தான். சரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக போயிடுறான். அவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. பட் இருந்தும் அவளால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கும் கில்ட்டாக இருக்குது. அவள் எப்படியாச்சு ஜேகேக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு சொல்லணும், ஜிம்மனை பற்றி சொல்லணும். இதுதான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்த மெய்ட் இப்போது திரும்பவும் ஒயனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு, அதுவும் இல்லாமல் பேபி ஃபுட்டும் எடுத்துகிட்டு வராங்க. நீ கிட்டே என்னவோ பேசிகிட்டு இருந்தே, என்ன பேசிகிட்டு இருந்தா? நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, சும்மா கேட்டேன். நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்குறேன். இல்லை, ஜிம்மன் தம்பி சொல்லியிருக்காரு நீ சாப்பிடணும், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவள் பேபி ஃபுட்டை வாங்குறா. இல்லை, நீ சாப்பிடுமா, நான் குழந்தை கூட்டுறேன். என் பையனுக்கு என்னை கூட்டிக்க தெரியும். இங்கே பாருமா, இது ஜிம்மன் தம்பியோட ஆர்டர், இதை நான் பண்ணி தான் ஆகணும். உண்மையில அக்கறையெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, புரிஞ்சுதான்? அவளும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அந்த மெய்ட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ கிட்ட ஃபோன் தானே கேட்ட? ஆமாம், என்ன போயிட்டு ஜிம்மன் கிட்ட சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்க, எனக்கு அவனை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லை. இங்கே பாருமா, நீ கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவன் வந்து உன்னை கூப்பிட்டு போவான்ல? கண்டிப்பாக கூப்பிட்டு போவான், அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அப்படின்னா சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் இதனால் எனக்கும் தீக்கும் இங்கே இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சத்தியமாக வராது. ஒரே ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மெய்ட் அவங்களோட ஃபோனை கொடுக்குறாங்க. வயன் அந்த ஃபோனை வாங்கிட்டு டக்குன்னு ஜேகேயோட நம்பர் டயல் பண்ணுறான். ஆனால் கால் போக மாட்டேங்குது. ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? ஐஎஸ்டி இல்லை, இருமா, முன்னாடி ஒரு 4 நம்பர் போடுவல்ல, அதை போடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயனும் அந்த நம்பர்லாம் டைப் பண்ணிவிட்டு இப்போ போடுறாங்க. கால் ரிங் ஆகுது. ஒரு 4-5 தடவை ரிங் போன அடுத்த செகண்ட் ஜேகே ஃபோன் பிக் பண்ணுறான். இந்த டைமில் அவன் ஒரு போர்ட்டல் சைட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருப்பான். ஹலோ, யார்? ஜேகேனா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு அவள் ஃபோனை பிடிங்கிடுறாங்க. ஆண்டி, எதுக்கு ஃபோனை பிடிங்கினீங்க? ஜிம்மன் தம்பி கார் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான். என்ன இது, இன்டர்நேஷ்னல் கால் மாதிரி இருக்குது, யாராச்சும் தெரியாமல் கூப்பிட்டுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஃபோனை அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மெய்ட் இப்போது கீழே தான் இருக்காங்க. அங்கே சமைச்சிட்ருக்கா. அந்த மெய்ட் பக்கத்தில் நின்றுட்டு என்னென்ன சமைக்கணும், எவ்வளோ லேப் போடணும்னு சொல்லிட்டு அவளை கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் சோஃபாவில் உட்காந்துட்டு இதுவே யோசிச்சுட்ருக்கான். இந்த பக்கம் வயன் அப்போ தான் குழந்தைய தூக்கிட்டு கீழே வரா. ஏய், என்ன வயன் கீழே வரா? ஏதாவது தேவையா? ஆமாம், எனக்கு தேவை தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். என் பையனுக்கு டைப்பர் வேணும். அவனுக்கு இது கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வருது. ஜிம்மன், நான் சீரியஸாக கேட்குறேன். சரி, அதே எதுக்கு நீ கீழே வரேன்? ஒரு பெல் ப்ரெஸ் பண்ணால் மேட்ச் மேலே வர போகிறாங்க. அவங்ககிட்ட சொன்னால் வாங்கிட்டு வந்து தர போகிறாங்க. நான் வந்து குயின் இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கிறதுக்கு, உன்னை மாரி ஆர்டர் போடுறதுக்கு. இங்கே பாருவேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ குயின் தான். அதுவும் இந்த மேன்ஷனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நீ குயின் தான், புரிஞ்சுதான்? அப்புறம் குழந்தைக்கு எது தேவையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும், நீ கவலைப்படாத.
சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி அங்கே ட்ரிக் பண்ணி அந்த மாதிரிலாம் இங்கே ட்ரை பண்ணாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஜிமன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? என் குழந்தை முகத்தை பார்த்தும் கூடவா நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஏய் என்ன, இந்த குழந்தை மூஞ்சி பார்க்கறதுக்கு கொஞ்சம் உன்ன மாதிரி இருக்குது, அதனால் விட்டு வச்சுருக்கேன் எல்லான்னு வச்சுக்கேன். ஜிமன் சரி சரி கோவப்படாது. நீ சாப்பிட்டியா முதல்ல? என்ன உனக்கு எதாவது கொடுத்தாங்களா? அவள் அமைதியாக இருக்கா. கொடுக்கலையா? எங்க அவள்? ஏய் இங்கே வாடி. ஏய் ஒரு நிமிஷம் வரும், நான் சாப்பிட்டேன், நீ தீயே எதுவும் சொல்லாத. ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. என்ன நிறைய படம் ஓட்டினாலாம்? நான் கேட்க கேட்க வயனுக்கு கோவம் வருது. ஆனால் அந்த பக்கம் தீ பயத்தில் நின்றுட்டுருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவளை ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்க்கும்போதே தெரியுது. இதுவே எல்லாத்தையும் சொல்லுது. சொல்லும்டி சொல்லும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நான் சொல்கிறேன், நீ உட்கார. இப்போ பாரு ஜிமன், நீ சொல்கிற எதையும் கேட்குற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. முட்டாள் இல்லை தான், எனக்கு தெரியும். நீ ப்ரில்லியன்ட்டு தான், ஓகேவா? இப்போ போ, ரூமில் போய் ரெஸ்ட் எடு, கீழே வராத. அப்புறம் இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்காதா அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஒயின் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அந்த மெய்டோட ஃபோன் அங்கே கிச்சன் கவுண்டரில் இருக்கும். அந்த ஃபோன் ரிங் ஆகுது. அதை பார்த்து ஜிமன் அந்த இடத்துக்கு வரான். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கான்? அதை தான் நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேனே. அது அது என்னோடய ஃபோன் இல்லை, அது என்னோடய ஃபோன் இல்லை. அப்போ யாருது? ஜிமன் தம்பி, அது என்னோடய ஃபோன் தான். ஆண்டி நீங்கள் எதுக்கு ஃபோன் இங்கே வச்சுட்ருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதான் ஒர்க்கர்ஸ் ஃபோன் அலோடு இல்லைன்னு? தெரியும் தம்பி, அது மறந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. இப்போது ஜிம்மன் அந்த ஃபோன் எடுக்கிறான். ஏதோ இன்டர்நேஷ்னல் நம்பர் மாதிரி இருக்கு. இப்போது அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் டக்குன்னு அந்த ஃபோனை வாங்கி, இது எனக்கு தெரிஞ்சு இது நான் 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 ஜாக்சனுக்கு கால் பண்ணேன், அவனாக தான் இருக்கும். ஜாக்சனா? ஓ அன்றைக்கி வந்துட்டு போனானே அவனா? ஆமாம் ஆமாம். ஓ என்ன அவனையும் ஏமாற்றிட்டுருக்கேன்? அந்த மாதிரி தான். இல்லை சின்ன அப்படிலாம் இல்லை, ஏதோ நல்ல மூடில் இருக்கேன், அதனால் விட்டு போகிறேன். ஆண்டி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போது இந்த ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும்போது அந்த மேட்ச் அப்படியே தீயை பார்த்துட்டு அந்த ஃபோனை பார்க்குறாங்க. ஆண்டி உண்மையை சொல்லுங்க, இது இது யார்? அந்த பொண்ணு தான் ஃபோனை வாங்கினா, இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணான். அதே நம்பர்லேருந்து திரும்பவும் கால் வந்துகிட்டே இருக்குமா? என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காலை கட் பண்ணுறதுக்கு பதிலாக அவள் மேலே ஸ்பை பண்ணியிருப்பாள். கால் அட்டன் ஆகிடுது. அட்டன் ஆனதுக்கப்புறம் அந்த மெய்ட் அந்த ஃபோனை வாங்கி கீழே வச்சிடுறாங்க. இங்கே பாரு மாதி, அந்த ஜிம்மன் நீ இங்கே இருந்தனா ஓவராக பண்ணிகிட்டே தான் இருப்பான், இன்னொன்று டார்ச்சர் பண்ணுவான், எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடு. இல்லை ஆண்டி, என்னால் இங்கேருந்து போக முடியாது. அவன் என்ன பண்ணாலும் அவன் தான் என்னோட ஜிம்மன், என்னால் அவனை விட்டு மட்டும் தனியாக போக முடியாது. இப்போது ஜிம்மன்னு பேர் கேட்ட அடுத்த செகண்ட் லைனில் இருந்த சிக்கி அப்படியே ஆஃப் ஆகிட்டு இதே கேட்டுட்ருக்கான். அவன் ஹலோ ஹலோன்னு சொல்கிறது இவங்களுக்கு கேட்கல. ஸோ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றத அவன் கேட்டுருக்கான். அண்ணா இங்கே பாருமா, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இப்போ வந்திருக்கே அந்த பொண்ணு ஒயன், அந்த பொண்ணு மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கான். இதுக்கப்புறம் அவன் விட்டு கொடுப்பான்னு எனக்கு தோணலை. நீங்கள் இருந்து உங்களோட டைமை தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. இல்லை ஆண்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மாறுவார்னு. என்னோட லவ் உண்மைன்னா கண்டிப்பாக அவர் மாறுவார். பைத்தியக்கார மாரி இன்னும் நம்பிட்டுருக்க. பார்த்தல அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து இங்கே வச்சுட்டு ஒயன்னு உருகிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு வருது.
எங்கேருந்து தான் கூப்பிட்டு வந்தான் அந்த பொண்ணை? இல்லை ஆண்டி, இதில் அவங்களோட தப்பு என்ன இருக்குது? அவங்களையும் மிரட்டி தான் அவங்க கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. அவங்க தான் சொன்னாங்கல்ல, ராபின் தான் கிட்னாப் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் பாவம். நல்ல வேலை நான் மட்டும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் கொடுத்தேன்னு தெரிஞ்சது, ஜிம்மன் தம்பி என்ன கொண்டுடுவார். நான் உங்களுக்கு எதுவும் ஆக்க விட மாட்டேன். அப்படி ஏதாச்சும் அவனுக்கு தெரிஞ்சாலும் நான் தான் கால் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். இருக்க எல்லா பழியும் உன் மேலே தூக்கி போட்டுக்கோ. இன்னும் அவனை போட்டு நல்லா மொத்தட்டும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு ஜெக்கி ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். அப்படின்னா ஜிம்மன் உயிரோடு இருக்கான். அவன் தான் வாயனை கடத்திட்டு போயிருக்கானா? இவங்க 2 பேர் யார்? இந்த நம்பர் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் டிடெக்டிவ் கிட்ட கொடுத்து அதை ட்ராக் பண்ண சொல்கிறான். அந்த ட்ராக் பண்ணால் அது டோக்கியோவில் இருக்குது. டோக்கியோவா? இந்த பொண்ணு யார்? ஜிம்மன் கோவிலுக்கும் என்ன சம்மந்தம்? வயன் எப்படி டோக்கியோவுக்கு போனா? கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான். இவன் எப்படி உயிரோட வந்தானே தெரியலையே. என் கண்ணு முன்னாடி தான் அவன் மலையிலேருந்து விழுந்தான். அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நம்பரை அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்துட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கீங்க. அந்த மேட் உங்களுக்கான ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. நம்ம வயன் எப்படியாச்சும் ஜேகேக்கு திரும்பவும் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை சுற்றி வருவாங்க. ஆனால் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வச்சு பூட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்களால ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது. அதை தெரிஞ்சுட்டு செம்ம டிப்ரெஷனில் அவங்க ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மன் அவங்கள பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறான். ஹே வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கலையா நீ எதுக்கு இப்போ எங்கே வந்தா? உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, ஏன் வரக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணுறான். என்ன உன் புள்ள தூங்கிட்டானா? பார்க்க நல்லா சமத்தாக தான் இருக்கான். வேறு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம இதாக தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு ஒயன்கிட்ட வரான். ஒயன் அப்படியே அங்கேயே நின்றுட்டு ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கான். அப்படி பார்க்காத, அவன் கண்ணு என்னவோ பண்ணது தெரியுமா? என்னவோ பண்ணுதோ? என்ன கேவலமாக பார்க்குதான் இல்லை அசிங்கமாக ஏதாவது கேட்குதா? நீ என்ன வேணால் சொல்லு, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அது தெரியுமே, உனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. பாரு ஜிம்மன், நீ என்ன நினச்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இப்படி வந்து டோரை லாக் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கெஞ்சினே நீ அந்த மாதிரி என்னை விட்டு என்கிட்ட வராத, என்னை டச் பண்ணாதான்னு சொல்லிட்டு பயப்படுவேன் நினச்சிட்ருக்கியா? இல்லை, எனக்கு புரியல. நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? ஏன் உனக்கு அப்போது பயம் இல்லையா? இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கொஞ்சம் தைரியமாக தான் நின்றுட்டுருக்கான். ஜிம்மன் அவள் வேணும்னே வாயினை பயமுறுத்துறதுக்காக ஷர்ட்டோட ஒரு 2-3 பட்டனை அப்படியே கழட்டிட்டு அவகிட்ட வரேன். ஓ என்ன வேர்க்குதா? ஏசி வேணா ஆன் பண்ணட்டுமா? பரவாயில்ல அவன், நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. ஆமாம், சேஞ்ச் ஆகிட்டேன் தான். ஆனால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே என் புருஷன்கிட்ட இருந்து வந்துச்சு. இதை கேட்டவுடனே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் இப்போது மொத்தமாகவே அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு கீழே போடுறான். என்ன பரவாயில்ல ஜிம்மன், அடிப்பட்டு நிறைய காயம்லாம் இருக்கும்னு நினச்சா 1-2 தான் இருக்குது. ஸ்கார்ஸ் ஏன் பிடிக்கலையா இல்லை பிடிச்சிருக்கா? ஜேகே அளவுக்கு இல்லை, ஏதோ பரவாயில்ல. என்ன தைரியமாக இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். என்னை பற்றி என்ன தெரியும் ஜிம்மன் உனக்கு? என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டேன்.
உன்னை நான் ஃப்ரெண்டாக பார்த்தது ஒரு தப்பு. அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல இப்போது ஜிம்மன் வேணும்னே வந்துட்டு அவகிட்ட நிற்கிறான். என்ன பயம் விட்டுருச்சா, இல்லை எதுவும் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கையா? இங்கே பாருவேன், லாஸ்ட் டைம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை டைம் கிடைக்கும்போதே மேரேஜ் பண்ணியிருக்கணும், இல்லை உன்னை எனக்கு சொந்தமாகி இருக்கணும். ரெண்டும் பண்ணாமல் விட்டேன் பாரு, அதனால்தான் என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஓ, அப்போது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா உன் கூட இருந்திருப்பேன்னு நினைப்பு வேறு இருக்கா? ஆ, இங்கே பாரு ஜிம்மன், என் குழந்தை தூங்கிட்டுருக்கான். உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லை என்ன பண்ணியிருக்க முடியுமா என்னுனால்? அப்பவும் சரி இப்போவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே அவகிட்ட போய் நிற்கிறான். என்ன பண்ணுவேன்? மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும் உன்னால்? கட்டாயப்படுத்தி கையில் ரிங்கு போடுவேன். போட்டால் நான் உனக்கு வைஃப் ஆகிடுவேண்ணா? ஆ, ஏற்கனவே ஒருத்தன் என்ன லீகலாகவும் ஏதோ என்னவோ சொல்லுவாங்களே ரிச்சுவலாகவும் அப்படி மேரேஜ் பண்ணியிருக்கான். 2 இல்லை 3 வருஷம் ஆகுது. இதை பற்றி பேசாத. நான் பேசுவேன் ஜிம்மன், நீ பேசுறது எதுவும் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் கேட்குறேன்ல, அதே மாதிரி நான் பேசுறதும் நீ கேட்கணும். பாரோயன், உனக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுமையாக, நீ எனக்காக பொறுமையாலாம் இருக்க வேண்டாம். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ பண்ணிக்கோ. என்ன பண்ணுவேன்? மிஞ்சி போனால் ஏதோ டோருக்கு போய்ட்டு தள்ளுவேன், அவ்வளோதானே? ஓ பண்ணு, யார் வேணான்னு சொன்னா? கண்ணை மூடிட்டு கனவை நினச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இருப்பேன், அவ்வளோதான். என் புருஷனை நினச்சிக்குவேன். என்ன நம்பிக்கை இல்லையா? சத்தியமா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் திமிராகவே பேசிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மனுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அவளை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது. என்ன நம்பிக்கை வரலையா? ஏறு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே அவளோட ஷர்ட் பட்டன்லேருந்து ஒரு 2 பட்டனை மட்டும் கழட்டுறான். எங்கே பார்த்தியா? ஜங்குக், பேர் அழகாக இருக்கான். எங்களோட 2nd ஆனிவர்சரி அப்போ டாட்டூ போட்டேன். செம்மையாக திட்டான், ரொம்ப வலிச்சிருக்கும் ஏன் போட்டேன்னு. இருந்தாலும் இப்போது உன் முன்னாடி இங்கே நிற்கிறான்ல, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு திமிராகவே அவனை பார்த்துட்ருக்க. அவன் வேணும்னே அவகிட்ட போயிட்டு அப்பா நான் மாரி பிடிக்கிறான். என்ன எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க சிம்மன்? ஸ்டார்ட் பண்ணு. என்ன நடிக்கிறியா? நடிக்கிறேன்னா? ஏய், 100 டைம்ஸ் இல்லை 1000 டைம்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த 2 வருஷத்தில் ஜேகே கூட. அவன் ட்ரை பண்ணாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீ ஏதாச்சும் பண்ணாலும் நான் அவனை மட்டும்தான் நினைப்பேன். உனக்கு அதெல்லாம் புரியாது சிம்மன். இப்போ அவனே வந்து நின்னாலும் அவன்கிட்ட சொல்லுவேன், டேய் இந்த மாதிரி நடந்துச்சு, வேறு வழி இல்லை, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு. என்னை விட்டுட்டு போவான்னு நினைக்கிறியா? அவன் என்னோட ஜங்கு. இதெல்லாம் ஒரு கனவை நினச்சி மறந்துட சொல்லுவான். நான் எப்படி இருக்கணும் என்னை அப்படி அக்செப்ட் பண்ணிக்குவான். அவன் தான் என்னோட ஜேகே. பாரு ஜிம்மன், எடுத்துக்கிறது மட்டுமே லவ் இல்லை, கொடுக்கணும். நம்ம லவ் பண்ணுறவங்களுக்காக அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும். நான் உனக்காக எதுவும் கொடுத்ததில்லை ஜிம்மன். ஆக்சுவலி நீ என் மேலே வச்சிருக்கிறது லவ்வே இல்லை. இது உனக்கு எப்போ புரியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது. ஜிம்மன் அலர்ட் ஆகிட்டு அவன் பேக்கெட்டில் இருந்து கண் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் ஓடுறான். இப்போது வாயனும் அவன் பின்னாடியே ஓடும்போது அங்கே நின்றுட்டுருக்கிறது ஜின்.
கீழே ஹாலில் நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிமின் அவன் ஷர்ட் இல்லாமல் கீழே இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போகும்போது அவன் பின்னாடி வாயன் இருக்கான். அதை பார்த்த உடனே ஜின் வேறு எதுவும் இமேஜின் பண்ணிவிட்டு அவன் செம்ம கோவத்தை முறைச்சிட்டு நிற்கிறான். யாங், நீங்களா? நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்க? என்ன பண்ணிகிட்ருக்க ஜிம்மன்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது வந்து யாங். ஓகேடா, ஆரம்பி இந்த எபிசோடோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். டாடா, பை, சீ யூ லேட்டர்.